என் அன்பு குழந்தையே, நான் கூறும் இந்த வார்த்தைகளை சாதாரணமாக நினைத்து விடாதே. இது என் சத்திய வாக்கு. இன்று இரவுக்குள் என் அருளால் உன் வாழ்க்கையில் இது பலித்தே தீரும். உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் விரைந்து அழிக்க வேண்டும் என்று நான் என்றோ முடிவெடுத்திருக்கின்றேன். அந்த முடிவினை செயல்படுத்தி கொண்டு அனுதினமும் உனக்கான தேவைகளையும் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கின்றேன். சற்று நேரத்திலேயே உன் மிகப்பெரிய பிரச்சனை தீரக்கூடிய அளவிற்கு அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. எப்படி இந்த பிரச்சனையை நான் தீர்க்கப் போகின்றேன் என்று தெரியவில்லை என்று குழப்பத்தோடு இருந்த நீ, அந்த பிரச்சனை இன்னும் சற்று நேரத்தில் முடியப் போவதை நினைத்து ஆச்சரியப்பட போகின்றாய். உன் சாய்நாதன் என்றும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று உறுதியாக நீ நம்பும் அளவிற்கு அந்த ஆச்சரியம் உன் வாழ்க்கையில் பேரதிசயங்களாக நிச்சயம் இருக்கும். உன்னுடைய விருப்பம் எப்பொழுது நிறைவேறும் என்று காத்திருக்கும் உனக்கு அந்த விருப்பத்தில் நிறைவேற்ற வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுத்து உன்னை மெய்சிலிர்க்க வைப்பேன். நீ நினைத்து பார்த்ததற்கும் மேலான அப்பாற்பட்ட விஷயங்களையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக இப்பொழுது நான் செய்து கொடுக்க தயாராக மீண்டும் வந்திருக்கின்றேன். உன்னை நோக்கி பலமுறை நான் வந்தேன். என்னுடைய வாக்கினை உனக்கு அச்சமயம் நான் உன் செவிகளில் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஒரு சில முறை என் வாக்கை கேட்கின்றாய், பல முறை என்னுடைய வாக்கை நீ தவிர்த்து விடுகின்றாய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாக்கு பலிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து உன்னை நோக்கி நான் வந்து கொண்டேதான் இருக்கின்றேன். என்னுடைய அருள், என் மீதான பக்தி, என் மீதான நாட்டம் உனக்கு அதிகமாக இருப்பதால் இப்பொழுது என்னுடைய வாக்கை கேட்கும் பாக்கியம் நீ பெற்றிருக்கின்றாய். வாழ்க்கை என்றாலே கஷ்டப்படுவதுதான் என்று நீ நினைத்து விடாதே. அப்படி அல்ல. வாழ்க்கை என்ற ஒன்றை சுலபமாக அனைவராலும் வாழ்ந்து காட்ட முடியும். எப்பொழுது எல்லாம் உனக்குள் வாழ்க்கை கடினம் என்கின்ற நிலை தோன்றுகின்றதோ அப்பொழுது அது கடினமாகவே மாறியும் விடுகின்றது. இந்த பிரச்சனையை எல்லாம் சுலபமாக என் சாயினுடைய அருளால் நான் தீர்த்து கொள்ள முடியும் என்று நீ நம்பிக்கையோடு எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியின் படிக்கற்களாக மாறவும் கூடியது. எந்த விஷயங்கள் எல்லாம் கடினங்களாக உன் கண்களுக்கு புலப்படுகின்றதோ அந்த விஷயங்களை எல்லாம் என்னை நினைத்து நீ பார்த்தால் சுலபமாகிவிடும். என்னுடைய அருள் உனக்கு அதிகமாக கிடைத்திருப்பதால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சுலபமாக நிச்சயம் மாறும். எந்த சூழ்நிலையில் நீ என்னை நினைத்து உன்னுடைய முயற்சியை நீ செய்தாலும் அந்த முயற்சிகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான சாத்தியக்கூறுகளாக மாறியும் விடும். என்னை நினைத்து கொள்வதை சில நேரங்களில் மறந்தாலோ, என் மீதான பக்தியோ நம்பிக்கையோ துளியேனும் குறைந்தாலோ அந்த இடத்தில் நீ கஷ்டப்பட வேண்டிய நிலை உருவாகி விடுகின்றது. எங்கே எல்லாம் என்னுடைய பக்தர்கள் என் மீதான அதிக பக்தியையும் நாட்டத்தையும் செலுத்தி வருகின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் குவிந்து கொண்டே வருகின்றது. சோதனை என்கின்ற பெயரில் அவர்களுடைய வாழ்க்கையில் சில துன்பங்களை சந்தித்தாலும் அவைகள் எல்லாமுமே அவர்களுக்கான வாழ்க்கையின் அனுபவ பாடங்களாக மேலோங்கி நின்று அவர்கள் வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு செல்வதற்கு அடித்தளமாக அந்த சோதனைகள் தான் விளங்குகின்றது. அப்படிப்பட்ட சோதனைகளை சந்திக்கும் பொழுது எதற்காக இந்த வாழ்க்கை என்று கவலைப்படுவதை காட்டிலும் இந்த சோதனைகளை எல்லாம் மீண்டு நாம் சாதனைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு வேகம் உங்களுக்குள் இருக்குமே, ஆனால் அது வாழ்க்கைக்கான யுக்தியாக செயல்பட தொடங்கிவிடும். ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னுடைய வாழ்க்கை நிலை மாறிக்கொண்டே இருப்பதால் அந்த மாற்றங்கள் எல்லாம் என்னுடைய அருள் அதிகமாக இருப்பதால் நல்ல மாற்றங்களாக, நல்ல திருப்பங்களாக உன்னுடைய வாழ்விற்கு அமையும். நீ கஷ்டப்பட வேண்டிய நிலை எப்பொழுதுமே இருக்காது. மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்தபடியே இருப்பதால் இன்ப துன்பம் இரண்டையும் கலந்து அனுபவிக்க வேண்டிய நிலை ஒவ்வொரு மானிட பிறவிக்கும், இந்த பூலோகத்தில் பிறப்பெடுத்திருக்கின்ற ஒவ்வொரு உயிருக்கும் அந்த நிலைமைதான். என் அன்பு குழந்தையே, துன்பம் வரும்பொழுது அந்த விஷயத்தை எப்படி நாம் எடுத்துக்கொள்கின்றோம், நாம் மனம் அதை எப்படி பக்குவப்பட்டு பார்க்கின்றது என்பதில்தான் உன்னுடைய நிலைமை அடங்கி இருக்கின்றது.
ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அதை எப்படி தீர்க்க வேண்டும் என்று யோசித்து யோசித்து உன்னுடைய மனம் பாதிப்புக்கு உள்ளாகி விடுகின்றது. அந்த பிரச்சனைகளை பற்றி பெரிதும் சிந்திக்காமல் இறைவனுடைய எண்ணத்தை அதிகமாக அந்த இடத்தில் மேலோக்கி கொண்டால் அந்த பிரச்சனைகளின் தாக்கம் குறைவாகவும் அது வந்த வழி வருவதும் செல்வதும் தெரியாமலும் போய்விடும். உன்னுடைய மனம் எதை நோக்கி ஈடுபடுகின்றதோ அதை நோக்கிதான் உன்னுடைய வாழ்க்கை பயணமும் இருக்கும். இறைவனை நோக்கி உன்னுடைய வாழ்க்கை பயணம் சென்று கொண்டே இருக்குமே, ஆனால் உன்னை நோக்கி பல இன்பங்களும் மகிழ்ச்சியும் வந்து கொண்டே இருக்கும். மகிழ்ச்சியின் பின்னாலும் இன்பத்தின் பின்னாலும் இறைவனை மறந்து செல்ல தொடங்கி துன்பத்திற்குள் சிக்கி தவித்து இருப்பவர்களை நான் என் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அவர்களுடைய நிலையை மாற்ற விரும்பி அவர்களும் என்னை குருவாக தேர்ந்தெடுத்து என்னுடைய வழிகாட்டுதலின் பேரில் அவர்களுடைய லட்சிய பாதையை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர்களுடைய வாழ்விற்குள்ளும் நுழைய துடிக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்றோ நுழைந்திருப்பதால் உன் வாழ்க்கையை இப்பொழுது சீர்படுத்தி செம்மைப்படுத்தி அழகாக மாற்றிக்கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது முழு மாற்றத்தை பெறக்கூடிய நிலை வந்து விட்டது. துன்பங்கள் எல்லாம் தொலைய போகும் நேரமும் இன்பங்கள் உன்னை முழுமையாக சூழப்போகின்ற நேரமும் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் ஈடேறப் போகும் நேரமும் இதுதான். இப்படிப்பட்ட நல்ல நேரத்திற்காக தான் நீ வெகு நாட்களாக என்னையே சுற்றி சுற்றி வந்தாய். என்னை சுற்றி சுற்றி நீ வந்ததன் காரணமாக உன் வாழ்க்கையில் இன்பங்களை சுற்றி சுற்றி அமைத்து தர நான் முடிவெடுத்து அதை நிறைவேற்றியும் தரத்தான் இப்பொழுது உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன். பல நல்ல விஷயங்கள் இனி உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வரப்போகின்றது. எல்லாமே உனக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் மெய்சிலிர்ப்பையும் தரக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கை என்னதான் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதையும் மீறி அந்த இடத்தில் உன் வாழ்விற்கு இன்பத்தை கொடுக்க உன் சாய்நாதன் குருவாக உன் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றேன். இனி நீ எந்த ஒரு துன்பத்தையும் அனுபவிக்காமல் இன்பங்கள் பலவற்றை காண வழி செய்திருக்கின்றேன். உன் மனக்குறைகள் எல்லாம் நீங்கி மனவேதனைகள் எல்லாம் நீங்கி நீ உன்னுடைய குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்வதற்கான நல்ல நாள் இன்றைய தினத்திலிருந்து தொடங்கி இருக்கின்றது. இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நடப்பதை பார்த்து நீ பூரிப்படைவாய். என்னுடைய பாதத்தை சரணடைந்ததற்கான பலன் இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகின்றது. அந்த முழு பலனை பெற்று வாழ்நாள் முழுக்க நீ எனக்கு நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய வகையில் அற்புதங்கள் எல்லாம் இக்கணம் முதலேயே நடக்க ஆரம்பித்து விடும். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நன்மைதான், நல்லது நடக்கும்.